ஹலோ சேனல் ஃபை சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இப்போது ரீசெண்டாக பாகுபலி எபிக் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதாவது பாகுபலியோட அந்த 2 பார்ட்டையும் சேர்த்து, அது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் கட்ஸையும் சேர்த்து, அதாவது ராஜமௌழி என்ன எது எடுக்க முயற்சி பண்ணாரோ, இல்லை என்ன அவரோட ஒரிஜினல் விஷனாக இருந்துச்சோ ஸ்டார்டிங்கில், அந்த விஷனை வந்து ஒரு முழு படமாக ஐமேக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படமும் வந்து தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதோட கிளைமேக்ஸில், அதாவது எண்டிங் முடிச்சதுக்கப்புறம் போஸ்ட் கிரெடிட் அந்த மாதிரி இந்த பாகுபலியோட யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அடுத்த கண்டினியூஷன், அதோட அனிமேஷன் ஒரு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. இது ஒரு அனிமேஷன் சீரீஸ் மாதிரி வருமா, இல்லை ஒரு படமாக வருமா, ஒரு ப்ராஜெக்டாக வருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே, அதாவது பாகுபலி 2 ரிலீஸ் அதுக்கு கொஞ்ச நாள்லேயே பாகுபலி அந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அனிமேஷன் ஷார்ட் ஃபிலிமே வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. அதாவது மகேந்திர பாகுபலி எப்படி இன்னும் ஒரு சில எதிரிகளை வந்து சமாளித்தார் அப்படிங்கிற மாதிரி அந்த அனிமேஷன் ஒரு மாதிரி அது குறை சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நீட்டாகவே இருக்கும். இப்போது இந்த அனிமேஷன் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாகுபலி இட்டர்னல் வார் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டோட அனிமேஷன் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. அந்த ட்ரெய்லர் நேற்று யூடியூப்லேயே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய லாங்குவேஜஸில். அந்த ட்ரெய்லரில் என்னென்ன இருக்குது, அந்த அனிமேஷன் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் அந்த ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பார்க்கல அப்படின்னா மறக்காம அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு ட்ரெய்லர் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். முதல் விஷயம், இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெய்லரோட ஓப்பனிங்லேயே நம்ம சிவகாமி தேவி வந்து சொல்லியிருக்காங்க, மகேந்திர பாகுபலி அவனோட பிறப்பில் ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிய வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவன் இருந்துட்டான், அவன் இறப்புலையும் வந்து ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிய வந்துச்சு. அவன் இறப்பு வந்து ஒரு முடிவு இல்லை, அது ஒரு பயணத்துக்கான ஆரம்பம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அனிமேஷன் டோனுக்கு படம் அந்த ட்ரெய்லர் வந்து மாறினதுக்கப்புறம் பாகுபலியோட அந்த சோல் அப்படிங்கிறது ஆஸ்ட்ரல் வேர்ல்டுக்கு வந்து கொண்டு செல்லப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷுவல்ஸ் காட்டியிருந்தாங்க. உண்மையிலே அந்த அனிமேஷன் பயங்கர சூப்பராக இருந்துச்சு. அது ஏன் இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த வேர்ல்டு கொண்டு போயிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேர்ல்டில் ஒரு இட்டர்னல் வாருங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. டைட்டிலில் சொன்ன மாதிரி இட்டர்னல் வார் அப்படின்னா ஒரு முடிவில்லாத போர். மறுபடியும் இந்த போர் ரொம்ப வருடங்களாக வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில வந்து இந்த போர் நடக்குது. ஸோ பாகுபலி இங்கே என்னடா பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, அசுரர்கள் சைட்ல இருந்து சண்டை போட போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ட்ரெய்லர் மூலமாக சின்னதாக டீஸ் பண்ணுறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விகாசுரா அப்படிங்கிற ஒரு அசுரர் இருக்காரு. அவர் நின்றுக்கிட்டு இருக்காரு ஒரு இடத்துல. ஆப்போசிட்ல நம்ம இந்திரன், தேவர்களோட அந்த லீடரான இந்திரன் வந்து இறங்கி வந்து, வழிவிடு விகாசுரா, பாகுபலி வந்து என்னோட கைதி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே இன்னொரு கட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, பாகுபலி ஒரு பெரிய சிவலிங்கத்துக்கு முன்னாடி வந்து அந்த ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பேக்ரவுண்டில் வந்து ஒரு அந்த கிளாசிக்கல் லோர் வச்சு ஒரு மியூசிக் வந்து ப்ளே ஆயிருந்துச்சு. உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் முழுக்கவே அந்த மியூசிக் வந்து வந்திருக்கும். பயங்கரமான ஒரு ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அவர் இந்திரன் வந்து இப்படி கேட்கும்போது கீழே எந்த இடம் அது அப்படிங்கிற ஒரு சின்ன டேக் வந்து போடுறாங்க. இது வந்து த ஃபாலன் சிட்டி ஆஃப் திரிபுரா அப்படின்னு சொல்லப்படுது. அந்த திரிபுரா அப்படிங்கிற ஒரு அழிந்து போன நகரம் தான் அங்கே இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா, பாதாள லோகத்தில் வந்து இருக்குது. பாதாள மண்டலம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அங்கே தான் வந்து இந்த ஒரு ஃபைட் வந்து நடக்குது. பாகுபலி உனக்கு வேணும்னா நீ என்னை தாண்டி தான் போகணும் அப்படின்னு சொல்லி இந்த விகாசுரனுக்கும் இந்திரனுக்கும் அந்த இடத்துல ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சின்ன ஃபைட்டை வந்து ரொம்ப சூப்பராக வந்து அனிமேட் பண்ணியிருந்தாங்க. அது சின்ன ஃபைட்டில் நம்ம இந்த ப்ராஜெக்டில் வந்து முழுசாகவே அந்த ஃபைட்டை வந்து பார்க்க போகிறோம். அனிமேஷன் குவாலிட்டி டாப் நாட்சாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இங்கேயே சொல்லிக்கிறேன். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனிமேஷனோட அந்த அனிமேஷன் டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்ட்ரா ஹென்றி அப்படிங்கிற ஒருத்தர் தான் அனிமேட் பண்ணியிருக்காரு. இது கண்டிப்பாக ஒரு ஃபாரின் ஸ்டுடியோஸ் கிட்ட கொடுத்து தான் நம்ம ராஜமௌழி வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த அனிமேட்டர் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெருசாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா சீக்ரெட் லைஃப் ஆஃப் பெட்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்து வந்திருக்கும். அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு டிவி சீரிஸ் இருக்குது. அந்த சீரிஸ் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த சீரிஸோட அனிமேஷன் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த பாகுபலி எபிக் வார் இருக்குது தெரியுமா, அதே மாதிரியான ஒரு அனிமேஷன் ஸ்டைல் தான் இதில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பயங்கர ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனிமேஷன் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக நீட்டாக வந்து இருந்துச்சு இந்த ட்ரெய்லர் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ சூப்பராக அவருடைய வேலையை வந்து பண்ணியிருக்காரு அலெக்சாண்ட்ரே ஹென்றி அப்படிங்கிறத வந்து நான் இங்கே சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி பாகுபலி இங்கே தாண்டவம் ஆடிட்டு இருக்காரு இல்லையா, இவங்களோட ஃபைட் வந்து இன்டென்சிவாக போய்கிட்டு இருக்கு. அங்கே இந்திரன் வந்து ஒரு சின்ன லீடு எடுக்கிற மாதிரி தெரிய வருது. நீ வந்து எப்படி தப்பிக்கிறோங்கிறத யோசிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. சொல்லும்போதே இந்த பக்கம் ஒரு பெரிய பிளாஸ்ட்டுங்கிறது அங்கே வந்து நடக்குது. பாகுபலி ஏதோ ஒரு சின்ன பவர் வந்து அட்டைன் பண்ணுறாரு, அவருக்கு ஒரு பவர் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிய வருது. அந்த தாண்டவம் ஆடி முடிக்கும்போது, சிவனை நினைத்து அந்த தாண்டவம் ஆடி முடிக்கும்போது ஒரு பவர் கிடைக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் ஒரு
சிலையோட வாய் இருக்குது, அந்த வாய்க்குள்ளேருந்து ஒரு சின்ன பிளாஸ்ட் வந்து தெரியுது. அந்த வாய்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குகையில் தான் பாகுபலி இந்த நடனம் வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு இந்திரனோட தேர் மாதிரி ஒரு பெரிய தேர் வந்து ஃப்ளையிங்கில் வருது. அதில் பாகுபலி இருக்கார். பாகுபலி வந்து இந்த கேள்வியை வந்து நான் கேட்கணும் இந்திரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்ச் விடுறதுக்கு ரெடியாக இருக்கார். அந்த ஆர்ச்சும் க்ளோ ஆகுது. ஆப்போசிட்டில் இந்திரனும் அவரோட பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு சீன் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரேம், இந்த பக்கம் பாகுபலி, இந்த பக்கம் இந்திரன் அப்படிங்கிற மாதிரி த எபிக் வார் அப்படின்னு இந்த ட்ரெய்லர் வந்து முடியுது. ரொம்ப சூப்பரான ஒரு அனிமேஷன். நான் மறுபடியும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு அனிமேஷன், இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்டை நான் கண்டிப்பாக எக்ஸ்பெக்டே பண்ணலை. இதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய அனிமேஷன் ப்ராஜெக்ட்ஸ் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இங்கேயே இந்தியாவிலே வந்து நிறைய ஸ்டூடியோஸ் இருக்குது. ஆனால் அவங்க கொடுத்த அனிமேஷன் ப்ராஜெக்ட்ஸ் ஓகே. இப்போ வந்து போகோவில் நிறைய அனிமேஷன் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். கிரிஷ் ரோல் நம்பர் 21 அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் ப்ராஜெக்ட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் சோட்டா பீம், மோட்டு பத்லு, இது எல்லாமே இந்தியாவில் தயார் பண்ணப்பட்ட ஒரு அனிமேஷன் சீரீஸஸ் தான். ஆனால் இந்த மாதிரியான ஒரு அனிமேஷன் இவ்வளோ ஆக்ஷன் பேக்கடாக கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டாக அனிமே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. கார்ட்டூன் வேறு அனிமே வேறு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு அனிமேஷன் பயங்கரமாக அந்த அனிமே ஃபேன்ஸ் அட்ராக்ட் பண்ணக்கூடிய வகையில், இல்லை எல்லா கார்ட்டூன் ஃபேன்ஸுக்கும் பிடிக்கிற ஒரு வகையில் சூப்பரான ஒரு அனிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த சீரீஸுக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் நான் இருக்கேன். என்ன மாதிரியே நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அனிமேஷனை தாண்டி அவர் லீட் பண்ணி கொண்டு போயிருக்கிற அந்த ஒரு கதை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு கதை வந்து சொல்ல போகிறாரு. இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு ப்ராஜெக்ட் வந்து இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. அது இல்லாமல் இது பார்ட் 1 அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அடுத்தடுத்த பார்ட்டுகள் இருக்க போகுது அப்படிங்கிறதும் வந்து தெரிய வருது. ஸோ அவர் பயங்கரமான ஒரு பிளானோடு தான் இருக்கார். இந்த ப்ராஜெக்டை, பாகுபலியோட ஃப்ரான்ச்சைஸை, இந்த வேர்ல்டை பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. ஸோ நிறைய பயங்கரமாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு அந்த ட்ரெய்லர். நீங்கள் எவ்வளோ அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸாக மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணி தட்டியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சைனிங் ஆஃப். பாய்.